வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா சுவையான சர்க்கரை பொங்கல். ஈஸியான சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பொங்கல் செய்யறதுக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். இதில் நான் 1 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். நாங்கள் பொதுவாக பச்சரிசி தான் பாவிப்போம். உங்களுக்கு என்ன அரிசியில் செய்கிறீங்களோ நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதில் நான் அரிசி மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அரிசியை இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே அரிசி நல்லா வெந்துடும். அடுத்தது ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடாக்கிக்கிங்க. நான் பொதுவாக பொங்கலுக்கு முந்திரி பருப்பும் காய்ந்த திராட்சையும் வறுத்து சேர்த்துக்குவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு வறுத்து சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நான் இங்கே கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன். முதல்ல மிதமான தீயில காய்ந்த திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்ப வாங்க கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா வறுத்து எடுத்துக்குங்க. அப்பதான் சர்க்கரை பொங்கலுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப வாங்க பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நான் பொங்கலை மண்பானையில சமைக்க போறேன். பொதுவா மண்பானையில பொங்கல் செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். இங்க நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில இந்த தண்ணியை சூடாக்கிக்கிங்க. தண்ணி இந்த மாதிரி சூடானோன்னு 500 ml பால் சேர்த்துக்கிறேன். இங்க நான் பசும்பால் பாவிக்கிறேன். தேங்காய் பாலில் செஞ்சா கூட ரொம்ப செம்மையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. பால் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அரிசியை சேர்த்துக்கலாம். சுத்தமா கழுவுன அரிசியை இப்ப நான் இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இங்க பாருங்க, அரிசி நல்லா வெந்திருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் கஞ்சா வேக வைக்கணும். இந்த மாதிரி மண்பானையில பொங்கல் சமைக்கும் போது தீ மிதமான தீயில தான் நீங்க சமைக்கணும். அப்பப்ப இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காம இருக்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வேகணும். இந்த மாதிரி அரிசி வெந்து வந்தோன்னே ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இங்க நான் 4-5 ஏலக்காவை லேசா இடிச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வாங்க சீனியை சேர்த்துக்கலாம். இங்க நான் 2 கப் அளவுக்கு கருப்பு சீனியை எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப இந்த பானையில சேர்த்துக்கலாம். நாங்க பொதுவா பொங்கல் கொஞ்சம் இனிப்பா சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து பதமா கிண்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வாங்க நெய் சேர்த்துக்கலாம். இங்க நான் 2 - 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அடுத்தது வாங்க வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டின பிறகு அடுப்பை அடைச்சிருங்க. இந்த சக்கரை பொங்கலை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல?
ருசியான மண்பானை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இந்த சர்க்கரை பொங்கலை இந்த மாதிரி வாழலையில் போட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த பொங்கலை பார்க்கறதுக்கு கோயிலில் கொடுப்பாங்களே சர்க்கரை பொங்கல், அதே மாதிரி இருக்குல்ல. இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.